Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஹல்லேலூயா. நம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நாம் எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மகா பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. இந்த ஆராதனை கர்த்தாவே சபையாய் கர்த்தாவுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளின் ஆராதனை நேரங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இல்லை ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே பிரசன்னம் கர்த்தாவே எங்களுடைய ஆலயத்திலே அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஷக்கினா மகிமை கர்த்தாவே எங்கள் ஆலயம் முழுவதையும் மூட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அப்பா தாப்பனே, ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அப்பா தாப்பனே, தாமதம் இல்லாமல் ஒவ்வொருவரையும் நீங்கள் கூட்டி சேருங்க. நல்ல ஆண்டவரே, அப்பா யாரும் சபைக்கு வராமல் இருக்காதபடிக்கு கர்த்தாவே அனைவரும் கடந்து வரது என் கிருபை செய்யுங்கப்பா. புதிய ஆத்துமாக்கள் எங்களுடைய சபைக்கு வரது என் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, வர இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தாவே தடையின்றி கர்த்தாவை கொண்டு சேர்க்கணுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே தாப்பனே, அப்பா தாப்பனே, இப்பொழுது நாங்கள் சவுண்ட் சிஸ்டம்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கர்த்தாவே எல்லாம் ஒழுங்கு கிரமமாய் நடக்க அப்பா ஆவியானவர் கர்த்தா சவுண்ட் சிஸ்டம் நீர் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா எல்சிடி கர்த்தாவே அப்பா மற்றும் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அதை ஆப்ரேட் பண்ணுற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை கிருபையும் கர்த்தா ஆசீர்வாதத்தையும் கட்டளிடணுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களுக்குள்ளாய் தருகிறோம். நல்ல ஆண்டவரே, விசேஷத்தை கிருபை கர்த்தாவே விசேஷத்தை அபிஷேகத்தினால் அவங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அப்பா ஆராதனை நடத்த போகிறதான மகனுடைய கரங்களுக்குள்ளாய் தருகிறோமப்பா. ஆராதனை நேரம் கர்த்தாவே அப்பா உமக்கு பிரியமாய் இருக்க அப்பா நீர் சுகந்த வாசனையாய் கர்த்தா நுகரத்தக்கதான ஒரு ஆராதனை நாங்கள் செய்ய, புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. சங்கீத பகுதி ஆசீர்வதிங்க. நல்ல ஆண்டவரே, அப்பா சங்கீத பகுதியின் மூலம் நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஆண்டவரே, அப்பா தாப்பனே அனௌன்ஸ்மெண்ட்டை ஆசீர்வதிங்க. தாப்பனே, எங்கள் சபை நடக்க இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கர்த்தாவே நாங்கள் கேட்டு கர்த்தாவே அதன்படி செயல்படவும் ஒவ்வொன்றிலும் கர்த்தா எங்களுடைய பொறுப்பை நாங்கள் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய எங்கள் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தொடர்ந்து இருக்கிறதான காணிக்கை பகுதி உடைய கரங்களுக்கு தருகிறோம்ப்பா. தாப்பனே, நாங்கள் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிற காணிக்கை கர்த்தாவே நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அப்பா காணிக்கை நேரம் கர்த்தாவே அப்பா எங்களுடைய நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் கர்த்தாவே அதிலிருந்து எடுத்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய காணிக்கையை படைக்க எங்களுக்கு உதவி பாராட்டணுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தாப்பனே, வார்த்தைக்காய் நோக்கி பார்க்கிறோம். அப்பா இந்த நாளிலும் எங்களுக்கு ஏற்ற கர்த்தா மன்னாவை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா தாப்பனே, அப்பா நம்முடைய தாசன் கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. நல்ல ஆண்டவரே, அப்பா தாப்பனே, எங்களுடைய இதே கர்த்தாவே அப்பா கதவை திறந்து கர்த்தாவே நீர் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவே நாங்கள் எங்களுக்குள்ளாய் ஏற்றுக்கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கர்த்தாவே நீர் விரும்புகிற பிரகாரமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவருக்கும் வார்த்தைகள் கர்த்தாவே பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்யுங்க. நல்ல ஆண்டவரே, அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். தாப்பனே, தொடர்ந்து இருக்கிற கர்த்தா ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதிங்க. அப்பா சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க. நல்ல ஆண்டவரே, வாலிபர் கூடிய ஆசீர்வதிங்க. நல்ல ஆண்டவரே, ஆவியானவர் தாமே கர்த்தாவே நீர் எங்கள் மூலம் கர்த்தாவே ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய போதரை கூட உம்முடைய கரங்களுக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்தி திடப்படுத்தி கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நிறுத்தப்படுற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஆவியானவர் முழு ஆளுகை செய்யுங்கப்பா, முழு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல ஆண்டவரே, எல்லா துதிக்கிற மகிமை ஆற்றுமக்கு செலுத்துகிறோம். மீட்பரட்சருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இப்பொழுது சங்கீத தியானத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீத தியானம் 36ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை.
அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தியடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயமுள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். ஆமென். நம்மை அவர் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த தேவாதி தேவனுக்கு நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya ஹalleluya. தகப்பனே, அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, எங்களுக்கு செய்த ராஜா எல்லா நன்மைகளுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா, எங்களுக்கு நல்ல சுக பலன் ஜீவன் தந்தீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தினீர். ராஜா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கடந்த நாட்கள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, சங்கீதம் 103 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று கர்த்தர் இந்த வசனங்கள் சொல்கிறது. தாவீது ராஜா அழகாக இந்த வசனங்களை பாடியிருக்கிறார். இந்த நாளில் நாம் முதலாவது பாடலாக ஆத்மாவே நன்றி சொல்லு, என் முழு இல்லத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் இந்த வேளையில் நாம் அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. சொல்லு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை நீக்கி படுகுழியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு ஜீவன் தந்தார் அல்லவா? அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தி நாம் பாடுவோமா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்மை சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை இரக்கங்களை மணிமுடியாய் நமக்கு சூட்டுகின்ற தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வாழ வயதை இளமையை போல அவர் புதிதாக்குகிற தேவனா இருக்கிறார். நாம் ஓடினாலும் நாம் நடந்தாலும் நாம் சோர்வுற்றாலும் கர்த்தருடைய பலன் நம்மோடு இருப்பதால் நமக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் ஏற்படுவதில்லை. நாம் அந்த வார்த்தைகளை சொல்லி உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் துதிப்போமா? இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சபையார் மாத்திர சத்தத்தை உயர்த்தி என் கர்த்தர் செய்த என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. அனுதின வாழ்க்கையில் அவர் அநேக நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார் அல்லவா. அப்படியே வாயிலை விரிவாய் திறந்து அப்படியே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அப்படியே வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya ஹalleluya. நீங்க துதிக்க துதிக்க உங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நீங்க துதிக்க துதிக்க உங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே நீர் பலத்தை கட்டளையிடுகிற தேவன் அப்பா, நீர் சத்துவத்தை கட்டளையிடுகிற தேவன் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே சோர்ந்து போன நேரத்திலே ராஜா, ஆண்டவரே நீர் பலத்தை கட்டளையிடுகிற தேவன் ராஜா. ஆண்டவரே சோர்ந்து போன வேளையிலே கரத்தை பிடித்து மகனே மகளே சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம் அருகிலே நின்று கொண்டு உங்களை தேற்றவரானாய் நம் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே வாயிலை விரிவாய் திறந்து அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே என் நாட்கள் உள்ளவரை, ஆண்டவரே என் ஜீவன் பிரியும் வரை, ஆண்டவரே உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன் சொல்லுவோமா. என் நாட்கள் உள்ளவரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஆண்டவரே உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன் என்று வாயிலை திறந்து சொல்லுவீங்களா. ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அல்லவா, அவரை துதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அல்லவா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லுவோமா. ஆண்டவரே என் நாட்கள் முடியும் வரை சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோமா. என் நாட்கள் முடியும் வரை, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். இந்த வரிகளை உணர்ந்தவளாய் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நம்முடைய தாயின் மேலாக அன்பு வைத்து நமக்காக ஜீவன் தந்த தேவன், அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தி நாம் பாடுவோமா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாய் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறையும் நமக்கு மன்னித்து நமக்கு நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம்மை தொடர செய்கிறார் அல்லவா? அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய் என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நம்மை ஒரு நாளும் நம்மை பாவி என்று அவர் தள்ளாத தேவன். நம்மை மார்போடு அணைத்துக் கொண்டு மகனே மகளே என்று சேர்த்துக் கொள்ள அவர் மீண்டும் வர இருக்கிறார். அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்த வரியில உணர்ந்தவனாய் நாம் பாடுவோமா? பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள், நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுமா? என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
barabala shakari narabala rakatira narabala rokotoro norobo ri baba baba barabala narabala rashakari narabala rabaraba ri kanarabala rakatira narabala rokotoro norobo ri shaba baba baba rabala narabala rakatira narabala ramaraba ri baba baba rabala rashakari narabala rabarabala rama ri kanarabala rakotoro norobo ri baba baba rabala rashakari narabala ramaraba ri kanarabala rokotoro norobo யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அப்படியே கர்த்தரை துதிப்போமா. கர்த்தர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அப்படியே துதிங்க 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 துதிங்க. அந்நிய பாஷை அடையாளம் உள்ள யாவரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே வாய்களை விரிவாய் திறந்து அப்படியே ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. ஹalleluya. ரி பாபா ரபா லரா லா கத்திரன ரபா லரபா ரி ஷக்கரின ரபா லரா கத்திரன ரபோ ரி பாபா பாபா ரபா ரபா லரபா. ஹalleluya. எங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த தேவன் அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே அப்பா ஹalleluya தகப்பனே ராஜா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya 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 தகப்பனே. ரி பா ரபா லரன ரபா லரபா ரி ஷக்கரின ரபா லரோகோத்தர ரபோ ரி பாபா ரபா லரன ரபா லரமா ரி கன ரபா லரா கத்திரன ரபா லரா கபரபரோ ரி பாபா ரா ஷக்கத்திரன ரபா லரபா ரபா ரி கன ரபா லரோகோத்தர ரபோ ரி பா ரமன ரா ஷக்கரின ரபா லரா கத்திரன ரபா ரி கபா ரபா லரன ரா கத்திரன ரபா லரோ ரி ஷபா பாபா ரபா லரன ரபா லரபா ரி கன ரபா லரா கத்திரன Baba 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 rabala rashabarana rabala raba likana rabala rakatina rabala rokotoro rabo shababa rabala rabala rishakara rabala rokotoro rabo riba baba rabala rashakarina rabala rabala riba ramana rashakatina rabala rabala rika rabala rokotoro rabo rishakara rabala rakatina rabala rabo riba baba rabala 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 katina rabala rabo. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. By a roadway in the wilderness, He leads me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but His word will still remain. He will do something new today. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a
பார்த்ததில்லை பரமன் வழியை பாதை காட்டுவார் அவர். மார்புடனைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார் அவர். பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை பாதை காட்டுவார் அவர். மார்புடனைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார் அவர். பாதை காட்டுவார், பாதை காட்டுவார் அவர். பாதை காட்டுவார். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்கள் வாழ்க்கையில அநேக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. ஒருவன் எனக்குள்ளே பிரவேசித்தால் அவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து அவருடைய வாசலை நாம் பிரவேசிக்கும் போது கர்த்தர் நமக்கு புதிய வாசலை திறந்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு புதிய வாசலை, சத்துரு நமக்கு அநேக கதவுகளை அடைக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு அனுதினமும் ஒரு புதிய வாசலை திறக்கிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை அப்படியே உயர்த்துவோமா. ஹalleluya ரீஷாகரா ரபா ரபா ரபா. ஆண்டவரே, எனக்கு வைத்திருக்க அந்த புதிய வாசலுக்காய் நன்றி என்று சொல்லி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் தகப்பனே ராஜா, ஆண்டவரே பிரியாமல் ஆண்டவரே வளர்த்து வருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் அல்லவா. ஹalleluya அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 தகப்பனே. ஹalleluya ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மகனே மகளே, இதுவே வழி என்று சொல்லி நம்மளை அனுதினமும் நம்ம கரத்தை பிடித்து அவள் நடத்துகிற தேவனா இருக்கிற அல்லவா. அந்த தேவனை அப்படியே உயர்த்துவோமா. ஹalleluya தகப்பனே அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல் நிமித்தம், எங்களுடைய ஆண்டவரே அக்கிரமத்தின் நிமித்தம், எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் நீர் அடிக்கப்பட்டீர் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் சிலுவையை சுமந்தீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, அந்த வேளையிலே தகப்பனே அப்பா, ஆண்டவரே ஆண்டவரை நேசிக்கத்தக்க ஒரு ரூபம் உங்களுக்கு இல்லை தகப்பனே அப்பா. ஆண்டவரை விரும்பத்தக்க ஆண்டவரே ஒரு ரூபம் உங்களுக்கு இல்லை தகப்பனே அப்பா. ஆனாலும் தகப்பனே அப்பா, ஆண்டவரே சிலுவையில நீர் தொங்கும் போது தகப்பனே அப்பா, ஆண்டவரே அவ்வளவு அழகாக இருந்தீர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே அவ்வளவு சௌந்தரியமாய் இருந்தீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டீர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உடைய சதைகள் பிற்கப்பட்ட போதிலும் தகப்பனே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே அழகும் சௌந்தரியம் உள்ள தேவனா இருந்தீர் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் தகப்பனே அப்பா, ஆண்டவரே எங்கள் கரத்தை பிடித்து ராஜா ஆண்டவரே வழிநடத்துகிறீரே அப்பா. ஆண்டவரே, ஒரு நிமிடம் கூட தகப்பனே ஆண்டவர்களை பிரியாமல் ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிற ராஜா. ஆண்டவரே, அனுதினமும் தகப்பனே ஆண்டவரே ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல ஆண்டவரே தாளா எங்களை சீராட்டி தகப்பனே ராஜா. ஆண்டவரே, மகனே மகளே என்று ஆண்டவரே எங்களை மார்போடு அணைத்து எங்களை அனுதினமும் வழிநடத்தி வருகிறீரே அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரே நேசிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உதட்டளவில் ஆண்டவரே உம்மை நேசிக்காம தகப்பனே அப்பா. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நேசிக்கத்தக்க ஒரு இதயத்தை தகப்பனே இந்த நாள் எங்களுக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்கிற தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஹalleluya தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென் ராஜா. ஆண்டவரே, ஹalleluya தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். சொல்லுவோமா? அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களார் அரவணைப்பார். தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களார் அரவணைப்பார். அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். ஆமென், ஆமென் ராஜா. சொல்லுவோம், ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உடைய கிருபையால் எங்களை நடத்தினீர் ராஜா. ஆண்டவரே இதற்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்த வரிகளை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் பாடுவோமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலோ. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலோ. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென், ஆமென் அப்பா. ஆண்டவரே என்னை நேசிக்கும் தேவனே, ஆண்டவரே பாவியாகி என்னை தகப்பனே, ஆண்டவரே நீ நேசிக்க நான் ஏமாத்திரம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உடைய கிருபை ஆண்டவரே அளவில்லாமல் எங்கள் மேல் ஊற்றி வருகிறீரே அப்பா. ஆண்டவரே அதற்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ராஜா. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெருங்கிருபையை நினைக்கும் போது
நண்பர்கள் என்னை தள்ளினாலும் எனக்காய் உயிர் கொடுத்து நமக்காய் உயிர் கொடுத்த தேவன் நம்ம மத்தியிலே நம்ம கூட இருந்து நம்மை வளர்க்கிற தேவனா இருக்கிறார் அல்லவா? அந்த தேவனை அப்படியே உயர்த்தி பாடுவோமா? ஆமென். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுவையில் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறு கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுவையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறு கையிலே. நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீருவனவா உம் நாமம் மகிமைக்காய். வளர்த்தீரேயுவனவா உம் நாமம் மகிமைக்காக. நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரே. சபையார் யாவரும் சொல்லுவோமா? வளைத்தீரேயுவனவாக உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரேயுவனவாக உம் நாமம் மகிமைக்காக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன். சொல்லாமா? சபையார் சத்தத்தை உயர்த்தி நான் உம்மை ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். 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 அப்படியே உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு அப்படியே ஸ்தோத்திரம் செலுத்துமா? ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடின தெய்வக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் என்னுடையவன் என்று சொல்லி தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே மகனே மகளே என்று சொல்லி எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பேரையும் அழைத்து தகப்பனே அப்பா, நீர் என்னுடைய செல்ல பிள்ளை என்று ஆண்டவரே இப்படி மார்போடு அணைத்துக் கொள்கிற தேவன். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடின தெய்வக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். மீதியான ஒவ்வொரு வேளையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Then sings my soul,
my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. கர உயர்த்தி சொல்லுவோம். என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், என் மீட்பரே மாமேன்மையை. என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், என் மீட்பரே ஸோ இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கொடுக்க இருக்கிற செய்தியின் தலைப்பு God's desire, தேவனின் விருப்பம். The title of today's sermon is God's desire. அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய விருப்பங்களை செய்கிற மக்களாகத்தான் இருக்கிறோம். Many times we look at our desires and not God's desire. ஆனால் இந்த புதிய வருஷத்திலிருந்து ஆண்டவர் பக்கமாய் அவர் விரும்புகிறதை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். But may the Lord help us to turn towards His desires and do what He desires. தேவன் நம்முடைய கண்களை திறக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். I pray that the Lord should open our eyes. தேவன் நம்மை சபையில் உட்காருவதற்கு மட்டுமல்ல அழைத்தது. God did not save us only to sit in church. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் நம்மை சபையிலே அமருவதற்காக மட்டும் அழைக்கவில்லை. God did not save us to sit in church. தேவனுடைய வேலையை செய்வதற்கு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்ற உண்மையான இந்த கருத்தை உளமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். But we have to understand and accept that God saved us to serve His mission. தேவன் நம்மை ஆத்தும ஆதாயம் இல்லாத முழுமையற்ற கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்பவில்லை. God does not want us to be incomplete Christians who do not do soul winning. நாம் ஆத்தும ஆதாயம் செய்யவில்லை என்றால் நமது ஆன்மீக வாழ்க்கையில் ஏதோ குறை இருக்கிறது. If we are not doing proper soul winning, it means there is something missing in our spiritual life. ஆத்தும ஆதாயம் செய்யவில்லை என்றால் ஏதோ நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறது. Please listen carefully. If we are not soul winners, then there is something missing in our spiritual life. Point number 1. Let's look at point 1. God's heart is for soul. தேவனின் இருதயம் ஆத்துமாக்களுக்காகவே இருக்கிறது, ஆத்துமாக்களுக்காக மட்டுமே இருக்கிறது. God's heart is for souls. வாசிக்கலாம் 2 பேதுரு 3:9. Let's read from 2 Peter chapter 3 verse 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்களா, ஆண்டவர் why his second coming is tarrying, இதனால அது தாமதமாகிறது. Why is God's second coming delayed? அது தாமதமாவதற்கு ஒரே காரணம் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக. The reason it's being delayed is because He doesn't want any soul to be perished. God is not willing that anyone should perish. ஒருவரும் அழிந்து போக கூடாது என்பதற்காக. God doesn't will for anyone to perish. இதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். நம்முடைய அன்பர்கள், நண்பர்கள், அயலகத்தார்கள் ஒருவரும் அழிந்து போக கூடாது என்ற பாரம் நமக்கு இருக்க வேண்டும். So we should all understand this and we should have the burden that none of our relatives or friends or neighbors should perish. ஆண்டவர் டிலே ஆகிறது, செகண்ட் கமிங் டிலே ஆகிறது காரணமே அதுக்காக தான். The reason second coming is delayed is because of that. அதை ரெண்டு விதமாய் பார்க்கலாம். We can look at it in two ways. ஆத்துமாதாயம் செய்யாமல் இருக்கிற நாம் துரிதமாக அதை செய்ய ஆரம்பிப்பதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். Us who do not do soul winning, we can use this as a chance to do soul winning. நம்முடைய அன்பர்கள், நண்பர்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரக்கன்றுகளாய் நிறுத்த வேண்டும். We have to make our friends and relatives stand in the house of the Lord as fruitful trees.
எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள்? How many of you understand this? லூக்கா 19:10 என்ன சொல்லுகிறது? Let's read from Luke chapter 19 verse 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமா, ஆண்டவர் இழந்து போனவர்களை தேட ரட்சிக்கத்தான் வந்தார். The Son of Man has come to seek and save that which was lost. நம்ம எல்லாம் ரட்சித்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். He has saved us all. He has made us his children. நாம் அதே போல இன்னும் ஆண்டவரை அறியாத மக்களை கொண்டு வர வேண்டும். And similarly we should bring other children of God who do not know him yet. எத்தனை பேருக்கு தெரியும் every third Friday இங்கே மிரக்கல் நைட் ப்ரோகிராம் நடக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know that every third Friday of the month we have miracle night program at church? மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிற ஒரே ப்ரோகிராம் அது மட்டும்தான். The only gospel program that happens in our church is miracle night. அந்த மிரக்கல் நைட்டுக்கு நீங்கள் உங்கள் தேவை நேர்ந்த நண்பர்களை அழைத்து கொண்டு வருகிற பழக்கம் உண்டா? Do you have the habit to bring your friends for that service? அதை பற்றி சிந்திப்பது உண்டா? Do you think about it? இது நீங்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். You have to think about it and you have ஏதோ to realize. சர்ச்சில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம எல்லாத்துக்கும் போக முடியுமான்னு நினைக்கிறது அது ஒரு ஆவிக்குரிய சிந்தனை அல்ல. It's not a spiritual thought if you think they'll do things in church. Can we go for everything? இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதன் மூலம் சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். Through these chances there are few people who get saved. இங்கே சகோதரி ஷைனி ஸ்டாலின் இருக்காங்க. There is sister Shiny Stalin here. ஷைனி ஸ்டாலின் எப்போதும் வந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்டாண்ட் ஹியர். She comes here to church and நல்ல prays. இவங்களுக்காக நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. வந்து பாரத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்ணுவாங்க. She comes here and prays with tears, with burden. அவங்க ஏரியாவுல இருந்து 1-2 பேரை அழைச்சிட்டு வருவாங்க. She brings 1 or 2 people from her area. அதிலே ஒரு சகோதரி மேரி அம்மா என்ற சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து நம் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. And now there's a sister called Mary who's coming to church, attending our church after being baptized. எவ்ரி ஈவினிங் சர்வீஸ் இப்ப காலைல வந்திருக்காங்களா? இல்ல, ஈவினிங் தான் வருவாங்க. எவ்ரி ஈவினிங் சர்வீஸ்க்கு அவங்க வர தொடங்கிட்டாங்க. She has started to come to our church every evening. நீங்கள் விசுவாசத்தோடு எடுக்கிற முடிவு சிலரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தும். If you take decisions in faith, it will lead people to salvation. Thank you ஷைனி, நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய வேலையை அந்நிய காரியமாய் நினைக்க வேண்டாம். The reason I'm saying this is because you should not think in an alienated manner when it comes to God's work. ஒரு 1.5 மணி நேர நிகழ்ச்சியை அந்த 1.5 மணி நேரம் அடுத்தவர்களுக்காக மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக பாரத்தோடு செய்கிற உள்ளம் நமக்கு தேவை. We should have a burdened heart where we spend that 1.5 hours for other souls. இந்த முதல் குறிப்புக்கு ஒரு நோட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to pinpoint a note for the first point. தேவனுடைய இருதயம் ஆத்துமாக்களுக்காக துடிக்கிறது என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நம்முடைய இதயம் ஆத்துமாக்களுக்காக துடிக்க வேண்டும். If God's heart beats for souls, his children must have the same heart. எல்லாரும் சொல்லுவீங்களா? ஆண்டவரின் இதயம் எல்லாரும் சொல்லுங்க. ஆத்துமாக்களுக்காக துடிக்கிறது. என் இதயமும் ஆத்துமாக்களுக்காக துடிக்க வேண்டும். ஆமென். பாயிண்ட் நம்பர் 2க்கு போகிறோம். We're going to point number 2 now. Every believer is called to be a witness. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் சாட்சிகளாய் இருக்க அழைத்திருக்கிறார். Every believer is called to be a witness for God. மத்தேயு 28:19-20. Let's read Matthew chapter 28 verses 19 to 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நம்முடைய சபையிலே யார் மெச்சூர் கிறிஸ்டியன்? Who is a matured Christian in our church? யார் நம்முடைய சபையிலே சீஷர்கள்? Who are disciples in our church? புதிய ஆத்துமாக்களை சந்தித்து ஆண்டவரை பற்றி சொல்லி ஞானஸ்நானம் வரைக்கும் வழி நடத்துற அந்த கிருபை வேணும். You should have the grace where you meet new souls, lead them into Christ and lead them until baptism. அவங்க தான் மெச்சூர் கிறிஸ்டியன். They are mature Christians. அவங்க தான் டிசைபிள். They are disciples. இல்லாம நம்ம அப்படியே இருந்தோம்னா இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம். But if we just spend our time simply, then we are still children. ஆண்டவர் நம்மை குழந்தைகளாய் இருக்க அழைக்கவில்லை. The Lord did not call us to be babies. சாட்சிகளாய் இருக்க அழைத்திருக்கிறார். He asked us to be testimonies for him. அதனால நீங்க அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் வரைக்கும் நீங்க வழி நடத்த வேண்டும். எங்க வேலை என்னன்னா அவங்க ஞானஸ்நானத்துக்கு ரெடியானு பார்த்துட்டு ஞானஸ்நானம் கொடுத்து வழி நடத்துவது எங்க வேலையா இருக்கணும். So we have to lead people until baptism and after that it's our duty to lead them into Christ. எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வருகிறோம் என்பதல்ல முக்கியம். It's not important how many years we are coming to church. நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். What we are doing for the Lord is important. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவருக்காக
மிகப்பெரிய காரியங்களை எளிய மக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். These days, for the Lord, there are so many little people doing so many great things for the Lord. சென்னையிலே ஒரு சர்ச்சில் நூற்றுக்கணக்கான ஆட்டோ டிரைவர்கள் வந்திருக்கிறார்கள் சர்ச்சுக்கு. Around 100 auto drivers came to church in a church in Chennai. அதுக்கு காரணம் ஒரே ஆட்டோ டிரைவர் அவர் செய்த ஊழியம்தான். The reason was the ministry that was done by one auto driver. நம்முடைய சர்ச்சில் எத்தனை டிரைவர்ஸ் இருக்கிறீங்களோ அத்தனை 100 பேர் உள்ள இருக்கணும். There should be that many 100 numbers of auto drivers in our church, based on how many auto drivers there are in our ஒரு church. கொள்கையோடு ஜெபிக்க வேண்டும், ஒரு கொள்கையோடு வாழ வேண்டும். We should pray with a decision. We should live along with that decision. அனைவரும் இதை செய்ய வேண்டும். பெரியவர்கள் இதை செய்ய வேண்டும், வேற வேலைகளில் உள்ளவர்கள் இதை செய்ய வேண்டும். இதற்காக நேரம் ஒதுக்கவே இல்லை என்றால் நம்முடைய ஆன்மீகத்தில் எங்கேயோ பெரும் குறை இருந்து கொண்டே இருக்கும். Everyone has to do this, and if we do not put aside time for this, that is something that we lack in our spiritual அப்போஸ்தலர் life. 1:8 விதமாய் வாசிக்கிறோம். Acts chapter 1 verse 8 says, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்ன? what is the real meaning of you shall be my witness? கீழே விழுந்துட்டேன் நல்லா இருக்கிறேன்னு சொல்வது ஒரு சாட்சி. Saying that I fell down and I'm okay now is a testimony. நேற்று எனக்கு வாமிட்டிங் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு என்னுடைய அன்பு பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் என்னை அப்படியே வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பயங்கரம், எனக்கு யார் யார் நின்னாங்கன்னே எனக்கு தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப நான் சிக் ஆகிட்டேன். ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்த்து கொண்டு வந்து இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு விட்டுருக்குறாங்க. இது ஒரு சாட்சி தான். It is a testimony when I say that I was sick yesterday and my children, they took me to the hospital, ensured that I was okay and brought me back and I'm healthy and I'm preaching now. ஆனால் இந்த சாட்சி அல்ல, இதை விட இயேசுவுக்கு சாட்சி என்றால் இயேசுவுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். But when it says being a witness, it doesn't mean saying testimonies, but it means giving your life for the Lord. ஆண்டவருக்காக எதையும் நோ சொல்லக்கூடாது. It means not saying no to God. எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்க வேண்டும். You should be available for everything. நேற்று காலையிலிருந்தே எனக்கு உடம்பெல்லாம் பெயின். Since yesterday morning my body was in pain. டீமோடு கூட நாங்கள் 3 டியூஷன் சென்டர் விசிட் பண்ண போகும்போதே குளிர் அடிக்குது. When we went to visit 3 tuition centers with the team, it was very cold. அந்த கோல்டோடையே நான் அந்த ஷிவரிங்கோடையே நான் போயிட்டேன். And with that and I was shivering, and with that I just left with them. அந்த 3 சென்டர் விசிட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வரும்போது கைகால்லாம் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருச்சு. After I came back home after the visit, I was shivering very badly. ஆனால் அந்த ஊழியத்தை நிறுத்தவில்லை. But we didn't stop the ministry. நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஊழியத்தை நிறுத்தாமல் ஓடுவதற்கு எடுக்கிற அந்த முயற்சி இருக்கு பாருங்க, அது சாட்சியாய் வாழ்வது. All we would like to say is, if you don't stop the ministry, whatever situations you may be in, that is a testimony. எப்போதுமே கம்ஃபர்ட்டபிள் லைஃபையே தேடக்கூடாது. You shouldn't keep searching for a comfortable life. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பார்ட். That is a small part in our life. ஸோ எப்போதும் கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துட்டு எல்லாம் போக நேரம் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா என்னால் முடியாது அப்படி நினச்சி வாழ்கிறது முதல்ல பேசிக் கிறிஸ்டியன் லைஃப் இல்லை. அது It's not a basic Christian life if you're living your life saying that I will live comfortably, but in my extra time I will spend it for the Lord. If not, I'm not going to do it. இதை எப்பொழுது நீங்களே உங்கள் வாழ்வின் ஸ்டைலாக மாற்றுகிறீர்களோ அப்போது உங்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். When you take this decision and start living according to this, through you God's kingdom will be built. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆத்ம ஆதாயம் என்பது பாஸ்டரும் மற்றவங்களும் செய்கிற வேலைன்னு நினைக்கிறாங்க. Many people think that bringing new souls to the church is the work of the pastor. Yeah, it is not only pastor's duty but every member's duty. It's not just pastor's duty, but it's the duty of every member in the church. எத்தனை பேர் என்னுடைய டியூட்டின்னு நினைக்கிறீங்க? How many of you realize that this is your duty also? இந்த டீம்ல நம்முடைய மினிஸ்ட்ரி டீம்ல ஒரு சிலர் கமிட்டடா இருக்கிறதுனால அந்தந்த காரியங்களை அவர்கள் அழகாய் செய்கிறார்கள். Because a few members of our ministry team are very committed, they're doing things right. நானோ என் மனைவியோ இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க செய்துட்டே இருப்பாங்க. Even though me and my wife we're here or we're not, they'll be doing it right. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது ஒரு பங்கில அப்படி இருக்கிறீர்களா? In your life, do you have a part of you that says yes, I will do that? Point number 3. Let's go to point 3. ஏன் சில விசுவாசிகள் ஆத்தும ஆதாயம் செய்வதில்லை? Why do some believers not win souls? நல்லா கவனிங்க. Listen carefully.
ஏன் சிலர் ஆத்துமாதாயத்துக்குள்ளே போக முடியல? Why can't some people do soul winning? ஓசியா 4:6. Let's read from Hosea chapter 4 verse 6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது நீங்க இந்த வசனத்துல ஆண்டவருடைய கோபம் எத்தனை பேருக்கு தெரியுது? How many of you realize God's anger in this verse? இந்த வசனத்துல நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய். It says you forgot the word of the Lord. அதாவது வசனத்தை நம்ம செவிசாய்க்கலனா நம்ம வசனத்தை இன்சல்ட் பண்றோம்னு அர்த்தம். If we do not listen to the word of the Lord, it means we are insulting God's word. அம்மா ஒரு காரியம் சொன்னா அம்மா சொல்றத கேட்டா நீங்க மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அம்மாவை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். When your mother says something to you and you obey that, it means you respect her. அப்பா ஏதாவது சொன்னா நீங்க ஒபே பண்ணீங்கன்னா அப்பதான் அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளை நான் சொன்னா கேட்கறான் அப்படின்றது தெளிவாகும். When you obey your father's words, your father will realize that yes, my son or my daughter is listening to me. சில விசுவாசிகள் வேதத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. But a few believers, they do not listen to the word of God. காரணம் என்ன என்றால் அவங்களுக்கு வேதத்தின் மகத்துவம் தெரியல. The reason is because they do not know the importance of God's word. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அதனால என்னன்னா அவங்களுக்கு அழிவை சந்திக்கிறார்கள். It says my people are destroyed for lack of knowledge of my word. போன வாரம் நம்ம ரெவரண்ட் ரிச்சர்ட் அழகா நமக்கு டீச் பண்ணார். Last week Reverend Richard he taught us in a very nice way. சபையில் உள்ளவர்கள் ரசிப்பதோ மார்க் போடுவதோ வேலை இல்லை. அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால் இன்னொரு செய்தி மாற்றப் போவதில்லை. If the work of the believers is not to listen to a sermon and give rating, but if you do not listen to that sermon and change your life, no other sermon is going to change. ஒரு செய்தி வரும் பொழுதும் நம்ம கண்ணீரோடு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். When you listen to a sermon, you have to commit with tears. ஆண்டவரே என்னை மாற்றிக் கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். You have to tell the Lord, I'm trying to change ஆண்டவரே என்னை myself. பயன்படுத்தும் என்று சொல்ல வேண்டும். You have to tell him, use me. அறியாமையோடு இருக்கக்கூடாது. We shouldn't be with lack of knowledge. வேத வசனத்தினுடைய விஷயங்களை அறியாமல் இருக்கக்கூடாது. வெறும் மூளையிலே அறிந்தவர்களாகவும் இருக்கக்கூடாது. We shouldn't be people who do not understand the word of the Lord, and we should also not be people who just know it. நீங்கள் வேத வசனத்தை அறிந்து கொண்டால் உங்களால் ஆத்துமாதாயம் செய்யாமல் இருக்கவே முடியாது. If you truly understand and accept God's word, you cannot be a person who does not do soul winning. அதுதான் ஸ்ட்ராங்கான அடையாளம். That is a very strong sign. ரட்சிப்பின் மேன்மை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள். You will know the importance of salvation. பிறருடைய ரட்சிப்பின் அவசியத்தை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள். You will know why other people need salvation. இந்த சபை அப்படி இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். And the Lord desires that this church should be that way. மத்தேயு 13:22 என்ன சொல்கிறது? Matthew chapter 13 verse 22 says, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். அநேக நேரங்களிலே நம்முடைய சபை விசுவாசிகள் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறீர்கள். Many times the believers in our church, you are very beautiful to look at. நான் செய்தி கொடுக்கும் பொழுதும் பிறர் செய்தி கொடுக்கும் போதும் கவனிக்கும் போது பெரிய மாற்றத்துக்கு நேராக சபை மூவ் ஆகுவது போல தெரியும். When I preach or when other people preach, it seems like the church is going towards a great revival. ஆனால் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதையை போல நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. But many times in our lives it's like a seed that was sown among thorns. கேட்கும்போது உங்களுக்கு மாற்றம் தேவை என்று உணர்வீர்கள். When you listen to a sermon, you will realize that you need a change. ஆனால் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் உங்களை நெருக்கி போடும்போது நீங்கள் அதை மறந்து விடுகிறீர்கள். But when the worries and distractions of the world come, you will forget what you heard. உண்மைதானா? Is it true? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? How many of you understand this? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? உலக கவலைக்கு இடம் தரக்கூடாது. You should not give place to worries of the world. ஐஸ்வரியத்தின் மயக்கத்திற்கு இடம் தரக்கூடாது. You should not give attention to richness of this world. இந்த உலக ஐஸ்வரியத்துக்காக நீங்க மேன்மையான காரியங்களை விட்டுறக்கூடாது. You should not leave the higher things for the riches of this world. அதனால நீங்க தான் தெளிவா இருக்க வேண்டும். நீங்க தெளிவா இல்லைன்னா உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. So you have to realize that and you have to be careful. If you're not careful, no one can help you. அடுத்து நீதிமொழிகள் 29:15 சொல்லுகிறது. Proverbs chapter 29 verse 25 says, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமா, அநேகர் மனுஷரை பார்த்து ஊழியம் செய்யாம இருக்கிறீங்க. Many people, you look at men and you don't preach, you don't share the gospel. யாராலும் சொல்லுவாங்களோன்னு பயப்படுறீங்க.
you're scared that people might say something. நீங்க மனுஷருக்கு பயப்படக்கூடாது. You should not be afraid of men. ஆண்டவர் மற்றவர்களுக்காக உங்களுக்கு உதவி செய்யவில்லை, யாரையும் கேட்காம உங்களுக்கு உதவி செய்தார். The Lord did not help you because of some reason. He helped you because no one asked him. நீங்களும் கூட ஆண்டவருடைய காரியத்தை அடுத்தவங்களுக்கு பயந்து இருக்க கூடாது, நீங்க மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Similarly, you shouldn't be afraid of other people, but you have to minister for the Lord. வெளிப்படுத்தல் 2:4 சொல்லுகிறது. Revelation chapter 2 verse 4 says, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது விசுவாசிகள் வாழ்க்கையில. This is a huge problem in the life of believers. ஆதியிலே கொண்ட அன்பு மிக முக்கியம். The love that you had initially is very important. சர்ச்சுக்கு வந்தபோது எப்படி இருந்தீர்கள்? How were you when you first came to church? சர்ச்சுக்கு வந்த ஆரம்ப காலங்களிலே சபையை எப்படி நேசித்தீர்கள்? How much did you love the church when you came to church initially? அப்புறம் எங்கெங்கேயோ ஏதோ பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த ஆதி அன்பை இழந்து விட்டீர்கள். But then there were so many problems that came in between, and then you lost the initial love. நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஐக்கியமும் சபையின் ஐக்கியத்தை விட்டு உடைக்கக்கூடிய செயல்களை பிசாசை தவிர வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. You have to listen very carefully. Other than Satan, no one else will bring problems into the house of the Lord. யார் இடையூறாக வந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. Whoever comes as a barrier between you and the house of the Lord, you should not accept it. சபையிலே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். The Lord has brought you to this church. உங்களுடைய சர்ச் மெம்பர்ஷிப்ல எத்தனை பேர் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? How many of you are strong in your church membership? சர்ச் மெம்பர்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். It's a great blessing if you are strong in your church membership. வேற காரணங்கள் எல்லாம் ஒண்ணு இருக்க தேவையில்லை. There need not be any other reason. நீங்க சர்ச்சில் மெம்பரா இருக்கும்போது நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்கிறபடியினால் சர்ச்சில் மெம்பரா இருக்கலாம். You can be a member of the church because you're children of God. ஏன்னா நீங்க சர்ச்சில் ஒழுங்கா பங்கு பெறும்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். Because when you attend church properly, you are children of God. சர்ச்சில் உள்ள ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். The Lord gives you the blessings of the church. Every Sunday வரும்போது கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்றால் நீங்க சனிக்கிழமை ஜெபம் பண்ணிட்டு வரணும். When you come to church on Sunday, if you want the Lord to talk to you, you should prepare and pray on Saturday. நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கிடைக்கும். If you keep praying, Lord, talk to me, then he will surely talk to you. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேத பண்டிதரை தெரியும். We knew a great teacher of the word of the Lord. ஒரு மணி நேரம் பேசுவார். He used to talk for 1 hour. ஒரு பெரிய intellectual preacher. He was a very intellectual preacher. ஒண்ணும் யாருக்கும் புரியாது. And people didn't understand anything. இங்கிருந்து அங்க போவாரு, அங்கிருந்து இங்க வருவாரு. He would go to a different place in the Bible and then he would go to another. ஆனா இடையில ஒண்ணோ ரெண்டோ ஸ்பார்க் ஆகும். But something in between that he says will hit a spark. அதுதான் எங்களுக்கானது. And that is what we receive. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்குன்னு என்ன ஸ்பார்க் ஆகுதோ அது உங்களுக்குன்னு எடுக்கணும். You have to understand to accept the spark that comes to you through the word of the Lord. நீங்க ஜெபம் பண்ணி ஆயத்தமா வர வேண்டியது ஆண்டவரே என்னோடு பேசும் என்று வர வேண்டும். You have to pray and come. அந்த விஷயம் மிக இம்பார்ட்டன்ட்டான விஷயம். And that is a very important thing. அப்பதான் நீங்க ஆதி அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். Only then you will be strong in your first love. உங்களை யார் கெடுத்தாலும் நீங்கள் கெட மாட்டீர்கள். Be it whoever comes and tries to destroy you, you will not be destroyed. பாருங்கள், உங்கள் ஆதி அன்பை இழப்பதற்கு யாரெல்லாம் காரணம்னு நீங்க ஒரு வட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் இருக்கும். You have to think and see who were the reasons for you losing your first love. சபைக்குள்ளே அதிருப்தியாளர்கள் கொஞ்சம் இருப்பாங்க. There will be people in church who are not satisfied. அவங்க எப்போதுமே சபையை குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. And they will keep complaining about the church. ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க ஊழியர்களை குற்றம் சொல்லி கொண்டிருப்பார்கள். There'll be a few people who complain about the ministers. இவங்க யாருன்னு நீங்க அடையாளம் பார்க்க வேண்டும். You have to discern and find them. இவங்க சபைக்காகவோ ஊழியத்துக்காகவோ உண்மையாய் ஜெபிக்க மாட்டார்கள், உண்மையாய் உழைக்க மாட்டார்கள். They are not people who work for the church, who work for the kingdom of God. வர்க் பண்ண மாட்டாங்க, அவங்க ஜெபம் பண்ணவும் மாட்டாங்க. They don't work and they don't pray. இவங்க சொல்றது எப்படி நீங்க எடுக்கலாம்? And how can you accept when people like this tell you something? அடுத்து முன்பின் தெரியாதவங்க எல்லாம் குறை சொல்லுவாங்க. And people who do not know the background of anything, they'll start complaining. நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. They don't know who we are. நம்மளோட பழகி இருக்கவே மாட்டாங்க. They would not be close with us. அவங்க பேசுற குறையெல்லாம் நீங்க சீரியஸா எடுக்க முடியுமா? But can you take the complaints that இதெல்லாம் they யாருடைய say? வேலை? நீங்கள் ஆதியிலே இருந்த அன்பை விட்டு இழந்து பின்மாற்றம் அடைவதற்காக பிசாசு கொண்டு வருகிற சூழ்ச்சி இது. Whose work is this? This is Satan's work for you to lose your first love. கவனமா இருங்க. You have to be careful. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்ற முறையில் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm talking to you about this because I'm your spiritual father. அடுத்ததாக நாலாவது குறிப்பு. Let's go to the fourth point. Danger of not winning souls. ஆத்துமாதாயம் செய்யாமல் இருப்பது ஆபத்தான விஷயம். Not winning souls is a dangerous thing.
நீங்கள் ஆத்துமாதாயம் செய்யவில்லை என்றால் ஒரு ஆபத்தான ஜோன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். If you do not win souls, it means you are in a dangerous zone. நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand that. வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் அதை புரிய வேண்டும். According to the word of the Lord, you should understand. எசேக்கியேல் 3:18. Let's read from Ezekiel chapter 3 verse 18. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடி எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். கவனிங்க, எனக்கு என்னன்னு இருக்காதீங்க. You have to understand, you shouldn't neglect. நம்மிலே அநேகருக்கு எனக்கு என்ன. Many of us we say, oh, what do I do? அவனுக்காக நான் என்ன பேசணும்? So how can I speak for him? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்களுடைய இரத்த பழியை உங்களிடத்துல கேட்பார். But the word of the Lord says their blood will be required at our hands. ஒருவேளை ஆண்டவர் அவங்கள உங்க நெய்பரா வச்சிருந்தா நீங்க ஏன் ஆண்டவர் உங்களை அவங்க வீட்டு பக்கத்துல குடி வச்சிருக்கிறாருன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. Maybe they can be your neighbors and there will be a purpose or a reason for why God has placed you as their அந்த neighbors. குடும்பத்திலே ஆண்டவர் உங்களை நண்பராய் வைத்திருந்தால் நீங்க அந்த குடும்பத்தோடு லிங்க் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. If you are a friend to that family, there is a reason that you befriended them. நீங்கள் உங்கள் சொந்தக்காரர்களுக்கு நெருங்கின சொந்தமா இருந்தால் நீங்கள் சொந்தமா இருப்பதற்கான தெய்வீக காரணம் இருக்கு. If you're close relatives with people, there is a reason and a purpose that you're close relatives with them. அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். You have to tell them what you have to tell அவர்களோடு them. பேச வேண்டியதை சொல்லுங்கள். You have to talk to them about. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு வேண்டிய பணிகளை நாம் செய்ய வேண்டும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. We have to start working for them to become children of God. நல்ல ஒரு ஆமென் சொல்வீங்களா? Amen. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? How many of you understand this ரத்த truth? பழியை ஆண்டவர் உங்களிடத்துல கேட்பார், நீங்க உங்ககிட்ட தான் கேட்பார். Their blood will be in your hands. He will ask you for account. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு முறை ஸ்டெல்லா சொன்னாள். I remember Stella once said, அவ ஒரு ஆட்டோல ஏறி வரும்போது ஆட்டோ டிரைவர் இறங்குறதுக்குள்ள அவ்வளவு சத்தியம் சொல்லியிருக்கான். when she was traveling by auto, before she got down, the auto driver spoke the gospel to her. ஸ்டெல்லா சொல்றா, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க ஆட்டோ டிரைவர்ஸ். And she said, look at how they are, how truthful they are. நான் சொல்வது ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் அல்ல, எல்லாருமே கிடைக்கிற வாய்ப்பிலே ஆண்டவரை சொல்லுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். I say it's not just about auto drivers. I talk about everyone should be ready to share the gospel. எந்தெந்த விதங்களிலே தேவன் நம்மோடு ஜனங்களை கனெக்ட் பண்ணுகிறாரோ அவரோடு பேச வேண்டும். However the Lord connects us with other people, we have to talk to them about the gospel. யாக்கோபு 4:17 என்ன சொல்கிறது? Let's read from James chapter 4 verse 17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஆமா, மற்றவங்களை புறக்கணிப்பது ஒரு பாவம். So if any person who knows what is right to do but does not do it, to him it is sin. மற்றவர்களை அலட்சியம் செய்வது ஒரு பாவம். Neglecting someone is sin. நீங்க பாருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ரெஸ்டாரண்ட் போகும்போது எவ்வளவு பேசி அரட்டை அடிப்பீங்க. Just think about it. If you go with your friends to a restaurant, how happy and fun filled it will be. ஆனா உங்க மனசுல அவங்களும் பரலோகத்துக்கு வரணும்னு ஏன் நினைக்கல? But in your heart, why didn't you think that they should also come to heaven? உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உங்க ஃப்ரெண்ட் டக்குன்னு ஃபோன் பண்ணி உங்களை விசாரிக்கிறார் என்றால் எவ்வளவு அன்பானவர்கள். If a friend is calling you in your times of trial and asking you how you are, how loving they are. அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று நீங்க ஸ்டெப்பே எடுக்கலனா அது என்ன நியாயம் அது? If you've not taken any step for them also to become children of God, உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய வேண்டும் அல்லவா? when you have the time or when you have the strength to do right things, you should do it. புரிந்து கொண்டவன் புரிய வைப்பான். If you have understood something, then you will make others understand. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, புரிந்து கொண்டவன் புரிய வைப்பான்னு சொல்லுங்க. Look at the person next to you and say, if you understood something, then you will make them understand. அடுத்து சொல்லுங்க, அறிந்து கொண்டவன் அறிவிப்பான்னு சொல்லுங்க. If you know something, then you will declare it to another person. எத்தனை பேருக்கு காஸ்பல் புரியல? How many of you did not understand the gospel? எத்தனை பேருக்கு ரட்சிப்பு புரியல? How many of you did not understand salvation? எத்தனை பேருக்கு ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை புரியல? How many of you did not understand the life that you have in Christ? நேரங்களில் எத்தனை பேர் அழுகிறீங்க? How many of you cry in worship? எத்தனை பேர் அந்த பாடல்களை பாடும்போது கண்ணுல கண்ணீர் வருது? How many of you when you sing those songs you have tears? உங்களுக்கு you know the love of God, ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு நல்லா தெரியுது. So you know that you know about the love of God for you. ரட்சிப்பு உங்களுக்கு நல்லா தெரியுது. You know what salvation is. எப்படி மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியும்? How can you not share this with நீங்க others? புறக்கணிக்கிறீங்களா? Are you neglecting it? இது யார் செய்யற வேலை? Who does this? பிசாசு பார்க்கலாம்னு நேரத்தையும் காலத்தையும் தள்ளி போடுறான்ல, அது பிசாசுடைய வேலை. It is just like procrastinating where we just keep saying let me do it later. திராணி இருக்கிறது, காஸ்பல் சொல்ல திராணி இருக்கிறது.
You have the strength and the ability to share the gospel. உங்களுக்கு மற்றவர்களோடு கடவுளுடைய அன்பை சொல்ல நல்ல பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். The Lord has given you strength to share the gospel with other people. அதனால நீங்க அதை மிஸ் பண்ண வேண்டாம். So don't miss it. மத்தேயு 25:26 to 30 என்ன சொல்லுகிறது? Matthew chapter 25 verses 26 till 30 அவனுடைய say, எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமென். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? what do these verses say? தேவன் உங்களுக்கு தந்த கிருபைகள் வரங்களை பயன்படுத்தவில்லை என்றால் அது ஒரு சீரியஸான மேட்டர். If you do not use the grace or the talents that the Lord has given you, it's very இந்த serious. கடைசி நாட்களிலே சபைகள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது என்று கண்டிப்பாய் சொல்லலாம். We can surely and rightfully say that in these end times churches are very lukewarm. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற gift எதுக்காக? Why did the Lord give you talents and gifts? சர்ச்சில் யூஸ் பண்ணவா வெளியில யூஸ் பண்ணவா? Is it to use in church or outside? சர்ச்சில் கொஞ்சமா யூஸ் பண்ணணும். You have to use it little in church. ஏன்னா சர்ச்சில் ஆப்பர்ச்சுனிட்டி குறைவா தான் இருக்கும். Because in church you will have little opportunity. நிறைய gifted people இருப்பாங்க. There will be so many gifted எப்பயா people. இருந்தா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். And very rarely you will have a chance. இப்போ நம்ம டீமே ப்ரீச்சிங் டீம் எடுத்துட்டா ஒரு 12 பேர் இருக்கீங்க. And there are around 12 people in our preaching team. 12 டீமுக்கு நாங்க ப்ரீச்சிங் ஸ்கெட்யூல் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். And when we put the schedule for 12 people, it's ஆனால் rare. உங்களுக்கு ஹெவியான கிஃப்ட்ஸ் டாலண்ட்ஸ் ஆண்டவர் தந்திருக்கிறார். But the Lord has given you heavy gifts and talents. இதை நீங்க வெளியிலே உபயோகப்படுத்த வேண்டும். And you have to start using this outside. உபயோகப்படுத்தாதவர்களை பற்றி ஆண்டவர் கடின கோபம் கொள்கிறார். If you do not use your talents, the Lord will be really angry. அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ரொம்ப ஹார்டா இருக்கு. The word that he uses here is very harsh. பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். He says worthless servant. unfaithful servant. உண்மையில்லாத ஊழியக்காரன். Unfaithful servant. unuseful. என்ன உபயோகமில்லாத. he is not useful. உபயோகமில்லாத ஊழியக்காரன். He says that servant was unfaithful or of no use. So before this scripture I want to ask you a question. இந்த பகுதிக்கு முன்பாக நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். Are you faithful before God? நீங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? Because God installed his gifts on you. ஏனென்றால் அவர் அவருடைய தாளந்துகளை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். God installed his talents on you. உங்களுடைய வாழ்க்கையில் தாளந்துகளை வைத்திருக்கிறார். Everyone is gifted. எல்லோருக்கும் தாளந்துகள் உண்டு. இங்க gift இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. No one can say that there is no gift. யாரால gift இல்லனா கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். If you do not have a gift, raise your hands. யாருக்கால் gift இல்லையா? Did the Lord not give you any gift? இன்னும் சிலர் தனக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்காமயே வாழ்றீங்க. Many people here don't realize that you have gifts in life. எல்லாரும் gifted people. Everyone here is gifted. Use your gift on your street. உங்களுடைய தாளந்துகளை உங்களுடைய தெருக்களில் பிரயோஜனப்படுத்துங்கள். Use your gift on your marketplace. வியாபாரம் செய்கிற இடத்திலே பயன்படுத்துங்கள். ஆமா, மார்க்கெட்ல போறீங்கல்ல, மார்க்கெட்ல யூஸ் பண்ணுங்க. Use them in market. முடியுமா அது? Will you be able to do நீங்க it? வேலை செய்யற இடத்துல யூஸ் பண்ண முடியுமா? Can you use it where you work? ஞானமாய் செயல்பட்டால் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். If you do it wisely, then you can do it. நான் உடுமலைப்பேட்டையில ஊழியம் செய்த போது, When I was doing ministry in Udumalapet, நாங்க எல்லாம் பேச்சுலர்ஸ் தான். we were bachelors. சனிக்கிழமை எங்களுக்கு ஃபாஸ்டிங் டே. On Saturday we would fast. மத்தியானம் ஏதாலும் நாங்க அப்போ எங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது. ஒரு நாள் தக்காளி ரைஸ், ஒரு நாள் புளியோதரை, இந்த மாதிரி என்னத்தையாலும் சாப்பிட்டுட்டு ரச சாதம் இல்லைன்னா மோர் சாதம் அப்படி சாப்பிட்டுட்டு வாழ்ந்த காலம். We wouldn't have good food. We would just eat tomato rice or tamarind rice, something like that. ஸோ காலையில் நாங்கள் ஜெபிக்க தொடங்கிடுவோம். அப்போ அதனால காலையிலேயே போய் தக்காளி வேணும்னு ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனோம். So we will start praying starting morning. So early in the morning we went to buy some tomatoes. அங்கே ஒரு அம்மா தலைமுடியெல்லாம் சடை, தெரியுமில்ல சடை பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய சடையாக இருக்கும், ஒரு மாதிரி பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அந்த அம்மா தான் தக்காளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. And there was a lady, she was having a braided hair. It was very dirty and she was selling tomatoes there.
பார்த்தாலே தெரியுது ஈவில் பொசஸ் ஆன மாதிரி தான் தெரிஞ்சாங்க. All the hair and all was tangled and she looked possessed. நான் போய் நின்று அம்மா ஒரு 1/2 கிலோ தக்காளி கொடுக்குமானே. And I asked her for 1/2 kg of tomatoes. அந்த அம்மா தராசுல தக்காளி 1/2 கிலோ தக்காளி போட்டுட்டு இப்படி பிடிச்சிட்டு என்னை பார்த்தாங்க. She took 1/2 kg tomato, put it in the scale, and she lifted it and she looked at me. என்னை பார்த்த உடனே அந்த ஈவில் ஸ்பிரிட் ஆட ஆரம்பிச்சிருச்சு. And கையில தராசோட ஆடுறா. As soon as she saw me, the evil spirit started. அவங்க தரையோட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. The evil spirit started dancing and she started rolling on the floor. என் கூட வந்த சகோதரர் சொன்னாங்க, அண்ணே விட்டுருங்கண்ணே, மார்க்கெட்ல எல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க. And the brothers who came with me, they said, don't do anything, don't make problems in the market. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்கள்ல எங்க போனாலும் பேய் ஓட்டுறதே பெரிய வேலையா இருந்துச்சு. During the start of my ministry, chasing demons was really a very important job. இங்க ஒரு பேய் இல்லாதனால நான் ஓட்டுறதுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். And because there is no demon here, I do not have work here. ரெண்டு விதமான பேய் இருக்கு. There are two kinds of demons. ஆடுற பேய் இருக்கு, ஆடாத பேய் இருக்கு. A demon that dances, a demon that doesn't ஆடுற dance. பேயை சீக்கிரம் ஓட்டிடலாம். If the demon dances, you can chase it ஆடாத soon. பேயை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். If the demon doesn't dance, it's difficult to find it. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இங்க கொஞ்சம் ஆடாத பேய் எல்லாம் இருக்குன்னு. I have a small doubt whether if there are demons here that do not dance. இருந்தாலும் அது செயல்ல கண்டுபிடிச்சிருவோம். We can find it in their actions. நான் சொல்ற கருத்து என்னன்னா, நீங்க எங்க போனாலும் கிஃப்ட் ஆபரேட் ஆகும். What I'm trying to say is wherever you go, your gifts should operate. நிறைய டெஸ்டிமனி என்கிட்ட இருக்கு. There are so many testimonies that I have. காரைக்குடியில இருந்து திருப்பத்தூருக்கு ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஃபாஸ்டிங்கோட நாங்க பஸ்ல போறோம். We were traveling from one area to another for a deliverance ministry by bus. காரைக்குடி டு திருப்பத்தூர். From Karaikudi to Tirupattur. பஸ்ல உட்கார்ந்திருக்கோம், எங்களுக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்திருக்கிற அம்மாவுக்கு அசுத்தாவி. We were sitting in the bus and there was a lady who was sitting opposite to us and she had a demon. அந்த ஆவி டிரைவர் ஆவி. And that demon was அது எங்களை என்னைய பார்த்த உடனே டிரைவ் பண்ணிட்டு கீர் போட்டுக்கிட்டு சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. That demon it started acting like it was driving and it started எங்க டீம்ல உள்ளவங்க சொன்னாங்க, அண்ணே உங்களோட பெரிய தொல்லையா போச்சு, நீங்க முன்னாடி போய் உட்காருங்கன்னு என்னை முன்னாடி கிளப்பிட்டாங்க. And the brothers who were with me, they said you please go sit in the front, there it's very difficult to travel with you. தற்புகளுக்காக இதை சொல்லவில்லை, gift நீங்க எங்க போனாலும் ஆபரேட் ஆகும்னு சொல்றேன். What I'm trying to emphasize is wherever you go, your gifts should operate. அதனால நீங்க எல்லா இடங்களிலும் உங்களுடைய கிஃப்ட்ஸை மறைக்காதீங்க, அதை செயல்படுத்துங்க. So wherever you go, do not hide your gifts but use them. பிரயோஜனப்படுத்தாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் கடும் கோபம் அடைவார். If you do not use them, the Lord will really be very angry. அதனால யாரும் சோல் வின் பண்ணாம ஊழியம் செய்யாம இருந்தா உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறாருன்னு தப்பா கணக்கு போடாதீங்க. So please don't have a miscalculation that the Lord is happy with you if you're not so. ஊழியத்துல இன்வால்வ் ஆகாமல் இருக்கிற குடும்பங்களை பார்த்து நானும் கடுப்பாவேன், ஆண்டவர் அநியாயத்துக்கு கடுப்பாவார். If you're not involved in ministry, I will also be angry. The Lord will really be very angry. என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம செயல்படுகிற குடும்பங்களா இருப்போம். So whatever happens, we have to involve in God's ministry. ஒரு சின்ன நோட் உங்களுக்கு சொல்றேன். I have a note. ஆத்ம ஆதாயம் செய்யாமல் இருப்பது பலவீனம் அல்ல, அது கீழ்ப்படியாமை. Not winning souls is not just weakness, it is disobedience. நிறைய பேர் ஆத்ம ஆதாயம் செய்யல, அது என்னுடைய வீக்னஸ்ன்னு சொல்றீங்க. வீக்னஸ் இல்லைங்க, அது வந்து கீழ்ப்படியாமை. Many people say I'm not winning souls, it's just my weakness. It's not weakness, it is disobedience. வீக்னஸ் ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனா கீழ்ப்படியாமை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. Your weakness will be accepted, but we cannot accept your disobedience. கடைசி குறிப்பு, ஐந்தாவது குறிப்பு. Let's go to the fifth point. Blessing and reward. The blessing and reward that we will receive. ஆசீர்வாதமும் வெகுமதியையும் ஆண்டவர் ஊழியம் செய்பவர்களுக்கு தருகிறார். The Lord gives blessing and reward to people who do ministry. தானியேல் 12:3. Let's read Daniel chapter 12 verse 3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நீங்கள் பிரகாசிக்க பிறந்தவர்கள். You are called to shine. ஆத்மாதாய செய்பவர்கள் கண்டிப்பா பிரகாசிப்பார்கள். People who win souls, they will surely shine like a star. அவர்கள் குடும்பங்களை ஆண்டவர் பிரகாசிக்க வைப்பார். The Lord will make their families அவங்களுடைய shine. சந்ததியை தேவன் பிரகாசிக்க வைப்பார். The Lord will make their generations shine. அதனால ஆத்மாதாயம் செய்யுங்க. So you have to start to win 1 souls. தெசலோனிக்கேயர் 2:19. 1 Thessalonians chapter 2 verse 19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமா இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். யார் நமக்கு கிரீடம் எதுனா நம்ம ஆதாயப்படுத்துற ஆத்துமாக்களே நமக்கு கிரீடமாய் இருக்கிறார்கள். Our wreath of triumph are the souls that we win for the Lord. இப்போ ஷைனியை சொன்னேன், ஷைனிக்கு மாரியம்மா மேரியம்மா வந்தாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கிரீடம். ஓ, எனக்கு ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார்.
I said about Shiny, the person whom she called came to church. So there is a wreath of triumph on her head now. ராணி இருக்கிறாங்க. ராணி நளினி ஆண்டியை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினாங்க. எவ்ரி ஈவினிங் சர்வீஸ்க்கு அவங்க வர்றாங்க. அவங்க மிகப்பெரிய குடும்பம், ஒரு எம்பி குடும்பம். அங்கெல்லாம் யாரும் கால் வைக்க முடியாது, ஈஸியாக கொண்டு வர முடியாது. 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க நம்முடைய சர்ச்சுக்குள்ளே வர்றாங்கன்னா ராணியை கர்த்தர் அதற்காக பயன்படுத்தினார். The Lord used Sister Rani to bring Sister Nalini to church. It was very difficult, but she did that. Yeah, because she is from very rich family background, not easy to enter into her family. Because she is from a rich background or a very powerful background, it is not easy to enter their family. ஆனா ராணி அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினார். But Sister Rani, she brought her to the இப்போது அவர்கள் Lord. ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்கிறார்கள். And now she is living for the glory of God. எல்லா விஷயத்திற்கும் கேட்டு தான் செய்றாங்க. She consults with us for everything. So ராணிக்கு கிரீடம் இருக்கா? இருக்கு. நளினி தான் ஒரு கிரீடம். So is there a wreath of triumph for Sister Rani? Yes. கிரீடம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க கிரீடம் பெற வேண்டும். And for those who do not have a wreath of triumph, I tell you, you should have one. அடுத்தது நீதிமொழிகள் 11:30. Let's read from Proverbs chapter 11 verse 30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். நீங்கள் ஞானவான்களாய் இருக்கிறீர்களா என்பதற்கு ஆத்துமாதாயம் மிக முக்கிய சான்று. A soul winner is wise. ஆமா, உங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையான்ற கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். You should give an answer for the question if you are wise or not. உழைப்பதற்கு ஞானம் இருக்கலாம். உழைப்பதற்கு ஞானம் இருக்கலாம். You might be wise in working. பிழைப்பதற்கு ஞானம் இருக்கலாம். You might have knowledge in surviving. சம்பாதிக்க ஞானம் இருக்கலாம். You might have financial knowledge. உலக அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம். You might have worldly knowledge. ஆனால் விசுவாசிகளுக்கு ஆத்தும ஆதாயம் செய்கிற ஞானம் இருக்க வேண்டும். But as believers, you should have knowledge for bringing souls to the Lord. எத்தனை பேர் இந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது? How many of you are wise and have இதை நீங்க knowledge? கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. You have to ask the Lord and நல்ல receive. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? Amen. அடுத்தது ஃபைனல் நோட் உங்களுக்கு சொல்றேன். I say the final note now. D.L. Moody says soul winning is not an option, it is a command என்று சொல்லுகிறார். ஆத்ம ஆதாயம் ஒரு விருப்பம் இல்லை, அது ஒரு கட்டளை. அதாவது ஒரு விருப்ப பாடம் அல்ல. எப்படின்னா இப்போ நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எங்களுக்கு 2 சப்ஜெக்ட் இருக்கு. When we studied in Bible college, we had 2 different subjects. We have to write college papers, also Senate papers. We had 2 things called college papers and then Senate papers. So college papers வந்து ஆப்ஷன். College papers, they were optional. விரும்பின பாடத்தை எடுக்கலாம். You can take what you desire. Senate papers எல்லாம் கம்பல்சரி. But the Senate papers, they were compulsory. Senate paper நாங்க கம்பல்சரியா விரும்புறோமோ இல்லையோ படிச்சாகணும், எழுதியாகணும். We have to compulsorily study those papers. There was no option. Soul winning, it is not an option. Soul winning similarly is not an option. எத்தனை பேருக்கு இது புரியுது? How many of you understand எல்லா this? விசுவாசிகளும் கண்டிப்பாய் செய்ய வேண்டும். All believers should surely do this. So D.L. Moody அதுதான் சொல்றாரு, it's not an option. That is what D.L. Moody also says. It is It's a not an command, option. இது கட்டளை. It is a command from the Lord. நான் இயேசுவின் கட்டளை கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா இயேசு பிள்ளையா இருப்பேன் எப்படி சொல்ல முடியும்? How can you say that I will not obey God's command but I will be his child? Right. அடுத்த ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். There's another point. The highest form of worship is winning souls for Jesus. இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதே மிக உயர்ந்த வடிவம். ஆமா, இது பெயர் சொல்ல முடியாத ஒருவர் இதை சொல்லி இருக்கிறார். There was an unknown person who said நம்ம this. worshipனா இங்க வந்து பாடுறது, இசை வாசிப்பது தான் worshipன்றோம். We say that coming here and singing songs is worship. ஆண்டவருக்கு காணி கொடுக்கிறதும் ஒரு worship தான். Giving for the Lord is a worship. ஆனா இங்கே இவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஆத்தும ஆதாயம் செய்வதுதான் மிக உயர்ந்த worship என்று சொல்லுகிறார். But here he says the highest form of worship is winning souls for Jesus. நீங்க ஆத்மாதாயம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தாளம் இருக்கோ, ராகம் இருக்கோ, கரெக்டா பாடுறீங்களோ தப்பா பாடுறீங்களோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆத்மாதாயம் பண்ணாலே நல்ல worship பண்றீங்கன்னு அர்த்தம். If you start winning souls, it means that you are doing the highest form of worship. எங்க worship டீமுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். I tell the worship team today. Worship team நீங்க ரொம்ப அன்பானவர்கள், அருமையானவர்கள். Worship team, you're very loving, you're very nice. அழகா பாடக்கூடியவர்கள். You sing very beautifully. கேபி சுந்தராம்பா மாதிரி எல்லாம் பாடுறவங்க இருக்கீங்க. There are people here who sing like KP Sundarama. ரொம்ப மகிழ்ச்சி. We are very happy. ஆனால் இந்த soul winning என்ற worship-ஐ நாம் செய்கிறோமா? But are we doing this worship called soul winning? ஒப்புக்கொண்டு ஜெபிக்கலாமா? Shall we commit and pray? கண்களை மூடி ஜெபிப்போம். Let's close our eyes and pray. எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சுது? How many of you understood this நல்லா sermon? புரிஞ்சுதுன்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம்.
Did you truly understand? ரெண்டு பேர் முன்னாடி வந்து ஜெபிக்கணும் வாங்க. ஆண்டவர் இந்த நாளில் தகப்பனை அறிந்து கொள்ள ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே கிருபை தந்த தெய்வக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்ம ஆதாயம் செய்வதே ஆண்டவரே உடைய விருப்பமாக இருப்பது என்று ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஒருவன் ஆத்ம ஆதாயம் செய்ய விட்டால் தகப்பனே ராஜா ஆண்டவர் வாழ்க்கையில் வருகிற ஆண்டவர் எல்லா ஆபத்துகளையும் ஆண்டவர் நீ அறிந்திருக்க தேவன் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில் தகப்பனே ஆண்டவரே சபையாராகிய நாங்கள் தகப்பனே ராஜா உடைய சமுத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவர் இந்த வேலையில் உடைய வார்த்தைக்கு நேரம் எங்களை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த என் தேவன் ஆண்டவரை கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பவுலை போல ஆண்டவரே ஓட்டத்தை முடித்தேன், ஆண்டவரே ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னது போல தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஜீவ கிரீடங்களாகி ஆண்டவரே அநேக ஆத்மகள் அழிந்து போகிற ஆத்மகளை தகப்பனே நாங்கள் ஆதாயம் பண்ணி தகப்பனே அப்பா. ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நாங்கள் வரும்போது ஆண்டவர்கள் அவர்கள் கரங்களை பிடித்து ராஜா அப்படி சமூகத்தில் வந்து ராஜா ஆண்டவர் மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நிற்க என் தேவன் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் கருவியா ஆண்டவரை எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, விசேஷமா என்னை எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. அந்த வேலையிலே தகப்பனே ராஜா ஆண்டவரே அந்த வசனத்துக்கு நேரம் ஆண்டவரை என்னை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் தகப்பனே அப்பா. ஆண்டவர் உமக்காக ஆண்டவர் வைராக்கியமாக நிற்கவும் தகப்பனே நான் அநேகரை தகப்பனே மண்டை ஆண்டவர் வளர்த்துற மகனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க ஆண்டவர், எனக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து தகப்பனே ஆண்டவரை அதை தியானித்து தகப்பனே ஆண்டவர் அநேகருக்கு அதை வெளிப்படுத்த என் தேவனுடைய கிருபை பாராட்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்கள் ஒவ்வொருத்தரையும் தகப்பனே ராஜ்யத்துக்கு ஆண்டவரை பயன்படுத்துங்க. ஆத்து அறுவடை செய்யறலாய் தகப்பனே ராஜா எங்களை ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த போற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே வழிநடத்துங்க, கிருபையால் மூடிக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. அப்பா எங்களுடைய போதகர் மூலியமா எங்களோடு நீங்க பேசுனீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா உடைய இதே துடிப்பு தகப்பனே ஆத்துமாக்களை கொண்டு இருக்கிறதாய் நாங்கள் நாங்கள் அங்கிள் மூலியமாய் நீங்க எங்களோடு பேசுனீங்க ராஜா அப்பா. அதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உடைய இதய துடிப்பை புரிந்தவர்களாய் அப்பா உடைய இதயத்தின் வாஞ்சையை புரிந்தவர்களாய் நாங்கள் செயல்படணும் ராஜா அப்பா. எத்தனையோ ஆத்துமாக்கள் தகப்பனே அழிந்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா அப்பா. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல தகப்பனே, செயல்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ராஜா அப்பா. எங்களுக்கு அதுக்கு தேவையான ஞானத்தை நீங்க தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறாண்டவரே அப்பா. எங்களுக்கு தகப்பனே நாங்கள் எங்களுடைய சொந்த வேலைகளை மாத்திரம் பார்த்து கொண்டு இராமல் தகப்பனே அப்பா இன்னும் உமக்காய் நாங்கள் உழைக்கணும் ராஜா, உமக்காய் ஓடணும் தகப்பனே அப்பா. எத்தனையோ மக்கள் தகப்பனே அறியாமல் இருக்கிறாங்க ராஜா, அவர்களுக்கு உம்மை பற்றி சொல்லணும் ராஜா. அவர்களுக்காய் நாங்கள் தகப்பனே முழங்காலில் ஜெபிக்கணும் தகப்பனே அப்பா. நீங்க எங்களுக்கு தகப்பனே கிருபை பாராட்டுங்க ராஜா அப்பா. எங்களுக்கு நீங்க அப்பா வாஞ்சைகளை கொடுத்திருக்கீங்க தகப்பனே, அதுக்கு செயல்படக்கூடியதான தகப்பனே ஞானத்தை நீங்க தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறாண்டவரே. இன்னும் நாங்கள் அப்பா வல்லமையாய் நாங்கள் செயல்படணும் ராஜா, துரிதமாய் நாங்கள் செயல்படணும் ராஜா. நாங்கள் அசதியா இருக்கக்கூடாது தகப்பனே அப்பா. நீங்க எங்களை கொண்டு தகப்பனே பெரிய காரியங்களை இந்த வருடத்திலே நீங்க செய்ய முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா வைராக்கியத்தோடு தகப்பனே என் தேவனுக்காக தகப்பனே என் தேவனுடைய வாஞ்சையை நாங்கள் நிறைவேற்றணுங்கிற தகப்பனே வாஞ்சையோடு நாங்கள் செயல்பட நீங்க கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறாண்டவரே அப்பா. நீங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தகப்பனே அப்பா எல்லா ஆசீர்வாதத்துக்காக நன்றி தகப்பனே. அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி தகப்பனே மண்டையில கொண்டு வந்து சேர்க்க நீங்க கிருபை செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சிறுல பிதாவே. Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.